வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சென்னை பழவந்தாங்கலில் தேர்தல் தோல்வியால் திமுக நிர்வாகி தற்கொலை, வீட்டில் இருந்த கோலம், இணையதளத்தில் வைரலாகும் வீடியோக்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை பழவந்தாங்கல் நேரு காலனி பகுதியைச் சேர்ந்த இயேசுதாஸ் என்பவர் திமுகவின் 164வது வட்டச் செயலாளராக நீண்ட காலமாக இருந்து வந்தார். இவருடைய மனைவி சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலத்தில் 164வது வார்டு மாநகராட்சி கவுன்சிலராக இருக்கிறாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டது. இதில் திமுக தோல்வி தழுவியது. தாவேகா 108 இடங்களை வென்றது. திமுகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்து வருகிறது. தேர்தல் தோல்வியால் விரக்தியில் இருந்த திமுக நிர்வாகி தவறான முடிவெடுத்து வாழ்க்கையை முடித்து கொண்டுள்ளார். சென்னை பழவந்தாங்கல் நேரு காலனி பகுதியைச் சேர்ந்த இயேசுதாஸ் அவர்கள், இவருடைய வயது 56. இவர் திமுகவின் தீவிர தொண்டராகவும் கட்சியினுடைய 164வது வட்டச் செயலாளராகவும் நீண்ட காலமாக பொறுப்பு வகித்து மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் விளங்கி வந்தார். ஆலந்தூர் நகராட்சியில் இருந்த காலகட்டத்தில் கவுன்சிலராக பதவி வகித்து அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு நற்பணிகளை செய்திருக்கிறார். இவருடைய மக்கள் பணியை தொடர்ந்து தற்போது இவரது மனைவி தேவி இயேசுதாஸ் சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலத்தில் 164வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறாங்க. சம்பவத்தன்று இரவு நீட் தேர்வு மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திமுக சார்பில் நடத்தப்பட்டிருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து இயேசுதாஸ் கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். போராட்டம் மிக முக்கியமானது, எனவே நமது வார்டை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருமே கட்டாயமாக கருப்பு சட்டை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அக்கறையுடன் அறிவுறுத்தி வந்து இரவு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு வந்த இயேசுதாஸ் அவர்கள் தனது அறைக்குள் சென்று உறங்கச் சென்றுள்ளார். நள்ளிரவில் அவரது மனைவி தேவி இயேசுதாஸ் கணவர் தூங்கி கொண்டிருந்த அறையில் கதவை நீண்ட நேரமாக பல முறை தட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருந்த எந்த பதிலும் வரல, கதவு திறக்கப்படலை. இதனால் பதற்றம் அடைந்த அவங்க உடனடியாக தனது மகன்களை உதவிக்கு அழைத்தார். பின்பு அவர்கள் அனைவருமே சேர்ந்து அறையினுடைய கதவை பலவந்தமாக உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தாங்க. அப்போது அறையில் இருந்த மின்விசிறியில் இயேசுதாஸ் அவர்கள் தூக்கில தொங்கிய நிலை இருப்பதைக் கண்டு குடும்பத்தினர்கள் அலறியடித்து துடித்தாங்க. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழவந்தாங்கல் காவல்துறையினர் இயேசுதாஸ் மீது உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணை தொடங்கினாங்க. காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததை தொடர்ந்து இயேசுதாஸ் கடந்த சில நாட்களாகவே கடுமையான மன உளைச்சலில் இருந்து வந்தது தெரிய வந்துள்ளது. கட்சி மற்றும் தேர்தல் தோல்வி குறித்து தனது குடும்பத்தினரிடம் நண்பரிடம் அடிக்கடி மிகுந்த வருத்தத்துடன் பேசி வந்தாங்க. சம்பவத்தன்று இரவும் இந்த தொடர்பாக குடும்பத்தினுடன் ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பின்பே மிகுந்த விரக்தியுடன் அறைக்கு சென்ற அவங்க இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.